தமிழண்ணே என்னங்க என்னங்க தமிழண்ணே அழாதீங்க ப்ளீஸ். என்னங்க இது? குழந்தை மாதிரி அழுதுட்டு ப்ளீஸ் அழாதீங்க. அழாதீங்க, அமைதியா இருங்க. மத்தவங்க பார்க்கும்போது சந்தோஷமா குடும்பம் நடத்துற மாதிரி இருந்தா போதாது, புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். அப்படி இல்லாததுனால தமிழனோட நிலைமை என்னாச்சு பாத்தியா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா பொம்பளை தப்பா போனா என்ன ஆகுன? ஹாய் ஈஸ்வரி, how are you? நான் நல்லா இருக்கேன். ஆமா, அப்புறம் செல்போன் கண்டுபிடிச்சே மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொன்றுவேன். அவங்களுக்கு நீ நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு உங்க லவ் சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு தான். ஆமா ஆமா, இது 3வது மாசம். டெய்லி 2 தடவை குங்குமப்பூ சாப்பிடுறேன். அப்பதானே குழந்தை என்ன மாதிரி சிகப்பா இருக்கும். மொத்தத்துல என்னைய மாதிரி இருக்காது. பின்ன என் குழந்தை என்ன மாதிரி தான் இருக்கும், அழகுலயும் சரி அறிவுலயும் சரி. என் குழந்தையோட ஃபியூச்சரை எப்படி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? நான் கட்டப்புற ஹாஸ்பிட்டலுக்கு அவன் தான் எம்டி. கள்ள புருஷனை மறக்க முடியல. டேய் டேய் வெங்கமல, என்னடா வேலை பார்க்காம தூங்கிக்கிட்டு இருக்க? சாரி மாப்பிள்ள, செகண்ட் ஷோ படம். செகண்ட் ஷோ படம் பாத்தியா? என்ன படம்? பவர் ஸ்டார் படம். பவர் ஸ்டார் படம். சூப்பர் ஸ்டார் தெரியும், சுப்ரீம் ஸ்டார் தெரியும், அல்டிமேட் ஸ்டார் அஜித் நம்ம தலைன்னு தெரியும். அது யாரா பவர் ஸ்டார்? ஐயா டாக்டர் சீனிவாசன் தான். அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவரே நாங்க தான். அடுத்த மாசம் போஸ்டிங் வரட்டும், அப்ப தெரியும் எங்க பவர் என்னன்னு. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு கட்டில் வாங்கி போடணும். ஏசனா எப்படா வந்த? இப்பதான்டா வந்தேன், ½ அன் அவர். உட்காரு உட்காரு உட்காரு. உன் வீட்டில் சந்தோஷமா இருக்கோம்டா. பானு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அப்படியா? ஆமாண்டா. சரி வா, எங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்டா. இல்லை மாப்பிள்ள, இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத நிப்பாட்டேன். என்னடா சொல்ற? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அன்னைக்கு நீ சொன்ன விஷயம் சரின்னு படிச்சு விட்டுட்டேன். இப்போ எந்த பழக்கமும் கிடையாது. உடம்பும் மனசும் சுத்தமாக இருக்கு. ஓ, காபி சாப்பிட்றியா? சாப்பிட்டேன், குசேலம் கொடுத்தான். அவன் ஏதோ பணம் கேட்டேன்னு சொன்னான், கொடுக்க வேண்டியதானே. அவனையும் சுத்தல வர்ற. யாரு அவன்? உன்ட்ட புலம்புனானாக்கும். கொஞ்சம் இரு, இதை பிரிச்சு பாரு. என்ன மாப்பிள்ள, அவன் பையன் பேரில் 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்க. இங்கே வா, அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு முதல்ல. பாத்தியா, அவன் கையில எல்லாம் பணம் கிடைச்சா குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி. தற்பெருமைக்காக கடனை வாங்கி விசேஷத்தை பண்ணிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு படாத பாடு படுறவங்க தான் குசேலே மாதிரி ஆளுங்க. அவனுக்கு எதை எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும்டா. மாப்பிள்ள, கோயிலில் ஒரு டியூப்லைட்டை மாட்டிட்டு உபயோகம்னு போடுற காலத்தில் 1 லட்ச ரூபாய் அவன் பையன் பேரில் டெபாசிட் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறேன் மாப்பிள்ள. கிரேட்ரா. சரி, அதை விட வேற ஏதாவது பேசுவோம். ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னொரு நாள் வந்து பேசுகிறேன். பானுக்கு டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட். என்னாச்சுடா? அது வந்து ஒன்றும் இல்லை ப்ராஜெக்ட் நம்பர் 2வா? சரியான ஆள்ரா நீ. வரேன், இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன். சரா சரா கிளம்புடா. சரா குசேலா குசேலா. நிம்மதியை தூங்க விட மாட்டேங்கிறாங்க, செட்டு போட்டு உசுப்புறாங்களே. மாப்பிள்ள,
கிருஷ்ணா எது செஞ்சாலும் அதில் ஒரு தர்மம் இருக்குன்னு சொல்லுவேல, அது 100க்கு 100 உண்மைடா. அதை உசுப்பி தான் சொல்லுவீங்களாடா? சுப்பாம எப்படிடா சொல்றது? கண்டினியூ பண்ணு. இவன் போகிறத பார்த்தா இன்னும் 2 பேரும் அனுப்புவான் போல இருக்க. முதல்ல இடத்த மாற்றணும். கொஞ்சம் வேலை தான் பார்ப்போமா? அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இந்த கண்ணுக்கு எடுத்து तुम्हारे लिए फोन। यार कहने का हाँ जी। சார் கொஞ்சம் பர்மிஷன் வேணும் எதுக்கு? சார். ஒய்ஃபுக்கு அபாசன் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஓ சரி, நீ கிளம்பு. நில்லு நில்லு. எப்படி அபாசன் ஆச்சு? சார் பாத்ரூம் வலிக்கு விழுந்துட்டாங்களா சார்? ஓஹோ சரி, நீ கிளம்பு. தேங்க்யூ சார். வழுக்கி விழுந்தா அபாஷன் ஆகுமா? இந்தாங்க. மீரா, ஒரு நிமிஷம். ஒண்ணுமில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு அபாசன் கேஸ் எல்லாம் வரும்ல? ஏன் கேக்குறீங்க? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். வருவாங்க. தப்பு இல்ல? சம்டைம்ஸ் அன்மேரிட் பர்சன் வருவாங்க. அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப மேரிடு பர்சன் வந்தா அபாசன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இப்படி கிறுக்குத்தனமா யோசிக்கிறத விடுங்க. அத்தைக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீங்க இவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்க. இப்ப அத்தை வேற ஊர்ல இல்ல. இனி நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. கருவை கலைச்சிரு, வேலைக்கு போகாதன்னு ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்ட். கருவை கலைச்சிரு, வேலையை விட்டுரு. யோ, உன்னதாண்டா. ஏய், மெல்ல பேசுடி. வெளியில வேலைக்காரி இருக்கா. இனிமே வேலைக்கு போகாத, கருவை கலைச்சிரு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன மாமனை உள்ள தூக்கி வச்சிருவேன். ஹலோ, அதுவும் நான் டாக்டர், புள்ளத்தாச்சி வேற. கம்ப்ளைண்ட் பண்ண 7 வருஷம் ஜெயிலு, வெளியவே வர முடியாது. புரிஞ்சுதா? இனிமே அபாசன் செஞ்சுக்கன்னு சொல்ல மாட்டேன். அது நானே செஞ்சிடுறேன். அனு, இங்க வா. ராதான்னு செல்லமா கூப்பிடலாமா? சரி சரி, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? என்னதான் உங்களுக்குள்ள சண்டையா இருந்தாலும் அம்மா இருக்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? தயாரா இருக்கேன். நான் சொன்ன உடனே பீஸ் கேரியரை புடுங்கணும். ஆன்னு சத்தம் கேட்டோன்னே பீஸ் கேரியரை போடணும். ஓகேவா? இவ்வளோதானா? எப்போ ஆஃப் பண்ணும்? நான் ரெடி. குள்ளச்சிக்கு இந்த எண்ணெய் பத்தாது.
மீரா கீழே வந்து மெழுகுவத்தி ஒத்தோடி. அம்மா ஆ, வலிக்குதே. ஐயோ. ஐயோ அம்மா. என்னாச்சு? ம், ஏங்க இப்படி கோமாளித்தனமா நடந்துக்கிறீங்க? என்ன பண்ண? என்ன பண்ணீங்களா? யாராவது வாழைப்பழத்தை தின்னுட்டு அங்கனக்குள்ளேயே தோலை போடுவாங்களா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஷோ. அம்மா பூஸ்ட். இத சாப்பிடுங்க. நான் ஒத்தடத்துக்கு வெந்நீர் எடுத்துட்டு வரேன். சீக்கிரவா அப்பா. நான் கீழே விழுந்தது இருக்கட்டும், அவ ஏன் கீழே வரல? நான் கீழே இருந்து கூப்பிட்டேனே. அதுவா ஐயா? அம்மா கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா? கரண்ட் கட் ஆனது தெரியல. அப்புறம் ஹால்ல சத்தம் கேட்டது. ஃபியூஸ் கட்டி போட சொன்னீங்களா? நானும் போட்டேனா? அப்புறம் கரண்ட் வந்துச்சா? உள்ள வந்து பார்த்தா மல்லா அக்கா விழுந்து கிடக்குறீங்க. அம்மா உட்காப்பலான்னு மேல போனா படிக்கட்டெல்லாம் ஒரே எண்ணெய். அதுக்கப்புறம் என்ன? எண்ணெயை தொடச்சிட்டு உங்களை கொண்டு கட்டல போட்டோம். நீ மட்டுமா? நானும் அம்மாவும் சேர்ந்து தான் போட்டோம். ஐயோ எசக முசகா போட்டு குறுக்கு பிடிச்சிக்கிச்சே.